திவ்ய தேசத்திலே ஏதாவது எல்லா நாளும் நற்காரியங்கள் நடைபெறும். ஏன்னா இந்த திவ்ய தேசத்துக்கு சிறப்பே இங்கு இருப்பது மட்டுமில்லை, எங்கிருந்தாலும் எல்லோரும் மன நிறைவாக சந்தோஷமாக தானும் தன் குடும்பத்தாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடமும் அதை நிறைவேற்றி தடையக்கூடிய இடமும் ஸ்ரீரங்கம் தான். அதில் நம்ம தமிழக முதல்வர் 2025-26 சட்டமன்ற அறிவிப்பின்படி வயதானவர்களுக்கு நம்மளால் சில சமயத்தை வாழ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர்களும் சந்தோஷம் அடையணும். இந்த சந்தோஷம் தான் இன்றைக்கி பண்ணுறது இருக்குன்னா, இந்த குடும்பத்துடைய அப்பா அம்மாக்கள் வந்திருக்காங்க. இவன் என்ன சொல்ல வரான்னா, தன்னுடைய சந்ததிகள் அடுத்த ஜெனரேஷனில் இவாளும் நாங்கள் போன எந்த தர்மத்தின் வழியில் போனோமோ அதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இந்த 70 வயசிற்கு மேற்கொண்ட திவ்ய தம்பதிகள் சொல்லுவோம். ஏன்னா பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். முதல் பர்த்டே அப்த பூர்த்தி, அதுக்கப்புறம் ஷட்யப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம் போவோம். ஆனால் அதுக்கப்புறமும் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியரும் பரம கிருபையோடு இவனுக்கு இன்னும் நிறைய நீண்ட ஆயுள் சொல்லுவோம். நீண்ட ஆயுள் ஒருத்தருக்கு எதுக்கு வேணும்னா, அவனுடைய முழுமையான தர்மங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆயுள் வேணும். ஆயுள் இருந்தால் தான் அடுத்த விஷயம் பண்ண முடியும். அப்போது ஆயுளும் இருக்கணும், அந்த ஆயுளும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே கொடுக்கறதுங்கிறது நம்மளால் முடியாது. இது ரெண்டுத்தையுமே கொடுக்கறது படுத்துன்னு இருக்க பெரிய பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அதில் இந்த தம்பதிகள்லாம் இன்றைக்கி அவன் முகத்தில் ஒரு ஈடு இல்லாத ஒரு இணை இல்லாத ஒரு சந்தோஷம். யாரோ ஒருத்தர் தர்மம் பண்ணுறான், இவெல்லாம் சந்தோஷப்படணுன்னு. சந்தோஷத்தில் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தானே. எல்லாருக்குமே சந்தோஷத்தை தானும் என்ஜாய் பண்ணணும், அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும். அதில் நம்ம தமிழக முதல்வரும் அறநிலையத்துறை அமைச்சரும் எங்கிருந்தோ நல்ல சிந்தனைகள் வரணும், அது செயல்பாடாகணும். நினைப்பது நடப்பது அவன் வசம் சொல்லுவோம். ஆனால் அவள் நினைக்கிறது இங்கே நடக்கிறது. இப்போ இவெல்லாம் பெரியவாள்லாம் வந்து எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ அதெல்லாம் கற்றுன்னு அடுத்த வாழ்க்கும் சொல்லித்தர அளவுக்கு ஒரு ஹைட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இவளுடைய பரிபூர்ண அனுகிரகம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இன்றைக்கி இவள் கையிலேருந்து ஒரு அக்ஷதை யார் தலையில் விழுறதோ அவளுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கும் அவளுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த 70வது ஆண்டுக்கு விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு எல்லா சுகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நிருசிம்ம பெருமாளும் மகாலட்சுமியும் இந்த தம்பதிகள் இன்னும் ஒரு 100 ஆண்டு சௌக்கியமாகுன்னு ஆராதிக்கிற பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன்.